வேலையிலும் கரத்தில் சாழ்த்து கொண்டும் தலை மட்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களோடு கூட இடைப்பட போகின்றதற்காக நன்றி செலுத்திக் கொண்டோம். ஆண்டவர் அன்பரின் கரத்திலே எங்களை தலை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மன பிரிவிடம் இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியின் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியின் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவேன். இயேசு என் நம்பிக்கையா, பூமி எனக்கு சொந்தமில்லை. பக்தன் சொல்லுகின்றான், 70 பலத்தையும் உண்மையினால் என்பது. ஆனால் 1000 ஆண்டு காலங்கள் அவரோடு கூட வாழப் போகின்ற அந்த இடத்திற்குள்ளே காரியத்திலே அந்த கணத்திலே நம்ம நின்று விட்டோமா என்று யோசிக்கத்தக்கதாக தருணத்திற்கு கடந்து வச்சிருக்கிறோம். ஒரு நாள் அவருக்கு முன்னாடி கடந்து போக போறோம். பவுல் அப்போஸ்தலனை கேட்டு பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். உலகம் எனக்கு போராட்டம் தான். உலகம் எனக்கு நன்மை செய்யல, தீமை வாரி இறைத்தது. நான் உலகத்தானா இருந்த போது எனக்கு நன்மை செய்வது போல சொன்னாலும் தேவனுக்குள்ளே கடந்து வந்த போது தீமையினாலே என்னை வேதனைப்படுத்தினது. அதனால நல்ல போராட்டத்தை போராடினேன். விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஒரு நாளும் கர்த்தரை விட்டு இல்ல. நெருக்கம் வந்தது, விங்க வந்தது, அவமானம் வந்தது, எல்லாம் வந்த போது என் கர்த்தரும் என்னோடு கூட வந்தார் என்ற அந்த நினைவுகளோடு கூட நான் நடக்கத்தக்கதாக தேவன் எனக்கு பலனை கொடுத்தார். நிர்வாணமாய் இருந்த நாட்களும் உண்டு, பசியோடு பட்டினியோடு கூட கடந்த நாட்களும் உண்டு. ஆனால் அந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் என்னோடு கூட பயணம் செய்து கொண்டே இருந்ததை அவர் உணர்ந்தபடியினாலே சொல்றார், நல்ல போராட்டம். இந்த பூமியில நான் நல்ல போராட்டத்தை போராடின, விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து இருக்கிறேன். அதை பார்த்துட்டு ஆண்டவரே என்று சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை முடிக்கிறார். ஒருவேளை இதனால கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் எதை கற்றுக்கொள்ள போகின்றோம்? 116வது மாத உபவாச கூட்டத்தில் ஆண்டவர் என்னோடு கூட 2 பகுதியாய் 2 காரியங்களை காண்பித்து கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எதை நான் பேச வேண்டாம் ஆண்டவரே, அதை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவரை தவிர ஒருத்தரால அறிய முடியாது. அறிந்து கொண்ட ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசத்தக்கதாக ஒரு வசனத்துக்கு நேராக உங்களை திருப்ப விரும்புகின்ற எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 32வது சங்கீதத்தின் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே அழகாய் சொல்லுகின்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லி நம்ம வேதத்துல பார்த்திருப்போம். அவர்கள் நடக்கின்ற வழிகள் எல்லாம். ஒரு சகோதரனோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னேன், அவர் ஒரு காரியத்தை என்கிட்ட கேட்டார், என்ன பிரதர், நான் யார்கிட்ட போய் ஏசப்பாவுடைய வசனத்தை பேசினாலும் அவங்க சொல்றாங்க, அப்பா
எனக்கு பூமியில நிறைய இருக்குதுப்பா, பார்க்க வேண்டியது, வாழ வேண்டியது எல்லாம் நிறைய இருக்குது. நான் எதுக்கு பரத்தை பார்க்கணும்? அல்லேலூயா. நான் பரத்திலிருந்து அவர் என்னை பார்த்தார் என்பதை நான் மறந்துட்டேன். பார்த்து இறங்கி வந்தபடியினாலே தான் இன்னைக்கு மனுஷனாய் மனுஷியாய் மற்றவர்களுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். அதை நான் மறந்துட்டேன். ரொம்ப வருத்தமா கேட்டாரு, ஏன் பிரதர் எல்லாருமே இப்படி பேசுறாங்களா பிரதர்? ஒருவனை இயேசு கிறிஸ்து அன்பு புரிந்து கொள்ள முடியாதா? புரிந்து கொள்ளத்தக்கதாகத்தான் உங்களுக்கு எனக்கு தேவன் கிருபை பாராட்டினார். அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வேதம் அழகா சொல்கிறது, நான் உனக்கு போதித்து, ஆண்டவர் உங்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ நடக்க வேண்டிய வழி என்னதென்று தெரியாதபடிக்கு நீ அலைந்து திரிந்ததை ஆண்டவர் பார்த்து விட்டார். இனி நீ நடக்க வேண்டிய வழியை அவர் உனக்கு போதித்தார். அது மட்டும் இல்லாதபடிக்கு என்ன பண்ணாரா? எப்ப பாரு உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ உலகத்தை பார்க்கிற, உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கிற, அழிந்து போகின்ற காரியத்தை பார்க்கிற. ஆனா ஆண்டவருடைய பார்வை எங்கதான் இருக்குது? உண்மையில் கண்ணை வைத்து. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே போறேன், ஆனா இனி அடிமை ஆகிடக்கூடாது. ஆண்டவர் அநேக நேரத்துல அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கூட்டு வந்து விட்ட பிறகும் நம்ம வாழ்க்கை மறுபடியும் எங்கதான் இருக்கும்? அடிமைத்தனத்துல தான் இருக்கும். ஆண்டவர் அதனால தான் நம்மளாரு அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை கரெக்டா நடத்தி வந்தார். அல்லேலூயா. நான் உனக்கு போதிக்கிறேன்பா. மோசேயை கூப்பிட்டாரு, போதிச்சாரு, நீ கரெக்டா இந்த வழியா போ. அங்க போனா செங்கடல் இருக்குது. ஆண்டவரை இத்தனை ஜனங்கள் எப்படி போவாங்க? ஒருவேளை என்னுடைய பராக்கிரமத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சில இடத்துல சில தடைகளை கொடுத்து ஆண்டவர் காட்டுவாரு, நான் உங்க கூட தான்டா இருக்கிறேன். அல்லேலூயா. அதை புரிந்து கொண்டவன் என்னைக்குமே சொல்லும், ஆண்டவரே நீங்க என் கூடயே வருவீங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொருளாப்புக்கு பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, என தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மோசே அப்படி பதட்டமான நிலையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதிக்கிற மோசே, நீ செங்கடலுக்கு நேராக உன் கைகளை நீட்டு. மோசே பெரிய காரியம் செஞ்சல, ஒரே ஒரு காரியம் செஞ்சான். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே கையை நீட்டினான். கீழ்காற்றை அடிக்க பண்ணினவர் காலையில அவங்களை நடத்தி போற விதமே வித்தியாசமா இருந்தது. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்தார், உண்மை கண்ணை வைத்தார், உனக்கு ஆலோசனையும் சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மீது கண்ணை வைப்பது மட்டும் இல்ல, நல்ல ஆலோசனை உங்களுக்கு சொல்ல போகிறார். இன்னைக்கு ஆலோசனை இல்லாதனால்தான் நம்ம வாழ்க்கை எப்படி எப்படியோ போகுது. சிலர் நல்ல ஆலோசனை சொன்னா கேட்க மாட்டாங்க, சபையில கடிந்து கொண்டா வரவே மாட்டான். எப்ப பார் வந்தா என்ன பண்ணுகிற, 3 நேரமும் என்னதான் திட்டினே கிடக்குற. அல்லேலூயா. ஏன்னா என் பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, ஒரு 3 நேரம் கூப்பிட்டு வச்சு யாரும் திட்டுறாரு. நல்ல ஆலோசனை அல்லேலூயா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா கேட்கின்ற மனம் உள்ளவனு பசங்க சொல்லும், நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் போய் வாசிச்சு பாருங்களேன். ஒரு 3 அதிகாரம் முடித்துக்குள்ள ஆவியானவர் மறுபடியும் அதை சொல்லினே இருப்பாரு. என்னன்ட்டு ஆவியானவர் சொல்வதை காதுடன் கேட்க கடவன். அது எனக்கு தேவ சமூகத்துல இருந்து வருவோம். ஆனால் அந்த ஆலோசனை நான் நிச்சயம் என்ன பண்ணும்? கேட்கணும். நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அதற்காக பிரச்சனையை நான் என்ன பண்ண போறேன்? ஃபேஸ் பண்ணதுக்கு தயாரா இருக்கணும். அந்த மனநிலை எனக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் உன் மீது இன்னைக்கு சொல்றார், ஆலோசனையின்படி நடக்கத்தக்கதாக உங்களோடு கூட பேச போகிறார். சங்கீதங்களின் புத்தகத்தின் 33வது சங்கீதத்திலே அழகாக ஆண்டவருடைய காரியத்தை கொஞ்சம் பார்ப்போம். 33வது சங்கீதம் 11வது வசனத்தை, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள். அல்லேலூயா. ஆண்டவர் ஆலோசனை கொடுத்துட்டாருன்னா இன்னைக்கு உனக்கு மட்டும் கொடுக்க மாட்டாரு, ஒரு ஜெனரேஷனுக்கு சேர்த்து கொடுப்பாரு. ஆபிரகாம் கல்தேயர் பட்டணத்துல இருந்தா, வழி என்னன்னு தெரியல, அப்பா சிலையெல்லாம் காண்பிச்சு இதுதான்டா கடவுள் என்று சொல்லி காண்பித்து கொடுத்து விட்டார். ஆபிரகாம் கிட்ட போய் பார்க்கறாரு, அது வாயிலிருந்து பேச மாட்டேங்குது, காது இருந்தும் அவன் கத்தி கதறான், அவன் போராடுறான். ஆண்டவரே என் பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே, அது கேட்க மாட்டேங்குது. அது கண்ணை இருந்தும் என்னுடைய பிரச்சனைகளை பார்க்க மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாருப்பா, உண்மையே கண்ணை வைத்து நீ இடரும் பொழுது, உனக்கு வேதனை வரும் பொழுது, நீ துக்கப்படும் பொழுது நான் உனக்கு ஆலோசனை சொல்லி நடத்துவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் உன்னை நல்ல வழியில நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் இருதயத்துல நினைவு கொண்டுட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நினைவுகள் தான் இன்னைக்கு உன்னை நடத்த போகுது.
அந்த நினைவுகள் தான் உனக்கு ஆலோசனை சொல்ல போகுது. அங்கு வேதம் அழகா சொல்லுது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவர் ஆலோசனை கொடுத்தாருன்னா அது அப்படியே நிற்கும். நம்ம அவர்கிட்ட என்ன பண்ண மாட்டோம். அநேக நேரத்துல ஆலோசனை கேட்கணும், யார்கிட்ட போய் கேட்போம்? எங்க அப்பாக்குறாங்க, எங்க அண்ணாங்கிறாரு. தேவ சமூகத்துல ஆலோசனையும் கேட்க மாட்டோம். எனக்கு ஒரு பிரச்சனை ஆண்டவரே, நீ முழங்கால் பண்ணிட்டு. அண்ணாளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ரொம்ப நாள் எல்லாம் சொல்றாங்க மலடி மலடி மலடின்ட்டாங்க. அண்ணாள் என்ன பண்ணிருச்சு, ஸ்ட்ரைட்டா ஏலி கிட்ட போயிட்டு, ஏலி ஏலி எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அந்த அம்மா ராகேல மாதிரி கிடையாது. ராகேல் புருஷன்கிட்டே போய் இருக்கவங்க, எனக்கு குழந்தை கொடு. அவர் உன்னைக்கு அப்புறம் நானா தேவனா, என்ன வந்து நீ என்ன குழந்தை கேட்டுக்கிற? அல்லேலூயா. எங்க அண்ணாளுக்கு பிரச்சனை வந்த போது அண்ணாளுக்கு ரகசியம் தெரியும். ஸ்ட்ரைட்டா தேவ சமூகத்துல போறாங்க, ஆண்டவரே என் கர்ப்பத்தை நீர் அடைத்தெளிப்பீரோ, என் பிரச்சனை உனக்கு தெரியும் ஆண்டவர், என் போராட்டத்தை மாத்தி விடுங்க ஆண்டவரே. நல்ல ஆலோசனை கேட்டாங்க. கேட்டுட்டு வந்த சில நாட்களிலே அண்ணாவுடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால்தான் நல்ல தீர்க்கதரிசி பிறந்தாரு. அல்லேலூயா. அவர் அநேகருக்கு ஆலோசனை சொன்னாரு. அவர் வார்த்தையின் நிமித்தம் மழையும் பூமியில பெய்ததாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆலோசனை சொல்வாரானால் அது நித்திய காலமாக இருக்கும். அது தலைமுறை தலைமுறையாக உன்னை நடத்தும். அல்லேலூயா. அது ஏதோ இந்த சூழ்நிலைக்கு மட்டும் சிலருடைய ஆலோசனை சூழ்நிலையை தாண்டி போற மாதிரி இருக்கும். தாண்டி வந்துட்டு கொஞ்ச நேரத்துல அது பெருசா மாறிடும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 16வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். எனக்கு ஆலோசனை தந்த. அல்லேலூயா. இங்க வந்து என்ன பண்ணணும்? கர்த்தர் வாரம் வாரம் எனக்கு கூப்பிட்டு ஆலோசனை கொடுக்குறாரு. நம்ம இங்க கேட்கிறோம். கொஞ்சம் கோபமா, கொஞ்சம் கசப்பா, கொஞ்சம் என்னுடைய காரியத்தை, என்னுடைய பாவத்தை உணர்த்தி பேசினார்னா அது எனக்குள்ள அவங்களுக்கு. அந்த வேலை என்ன கிடையாது, எனக்கு கிடையாது. உடனே தப்புன்னு தலை திரும்பும். தப்பு பண்ணாலும் தலை திரும்பும். வசனம் கடுமையா வந்தாலும் தலை. என்னைக்கு எந்த மனுஷன், நீங்க நல்லா போய் வேதத்தை வாசிச்சு பாருங்களேன். தேவனை உண்மையாய் நேசிக்கிறவங்க சொல்லுவாங்க, தேவனிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதோ. அல்லேலூயா. தேவனிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்ட நான் என்ன பண்ணக்கூடாது, தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதோ. அவங்க மனநலம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் திட்டினாலும் கேட்டுப்பேன். தேவ சமூகத்துல தேவன் திட்டாருன்னா உடனே என்ன பண்ணோம்? ஆண்டவரை எனக்கு தான் ஆண்டவர் சொல்றீங்க, என் பாதை தப்பா இருக்கு, என் வழி தப்பா இருக்கு, என் நோக்கம் தப்பா இருக்குது, என் இருதயத்தின் ஏக்கம் தப்பா இருக்குது, ஒருவேளை என் சிந்தனை தப்பா இருக்கலாம் ஆண்டவரே, நான் மற்றவருக்கு விரோதமா சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், அதை எனக்கு சொல்லும் போது ஆமேன் என்று சொல்லி என்ன பண்ணோம்? எதுக்கு ஆமேன் சொல்லுங்க? கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஒன்னே நம்மால் வாயிலிருந்து கேட்காமலே என்ன வந்துடும்? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. எத்தனை பேர் சொல்லுங்க ஆமேன்னு சொல்லிட்டு? ஒன்னே பக்கத்துல பார்ப்போம். திட்டு பையன் உன்னதான் கடிந்து கொள்றாரு. வேதம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளம் தெரியும், உள்ள இன்சைட் எனக்கு என்ன பண்ணா கர்த்தர் நன்மை செஞ்சாரு. இந்த பிரச்சனை மாறி வரதுக்கு யார் தான் காரணம்? சில நேரத்துல பிரச்சனை வரும்போது கர்த்தர் நன்மையா செஞ்சு முடிச்சிருவாரு. நம்மளால அடுத்த நிமிஷம் மறந்துடுவோம். உள்ள சொல்லணும், அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. இந்த 13 ஆண்டு காலங்கள் நான் கடந்து வருவதற்கு அவர் தானே எனக்கு உதவி செய்தாரு. என் வேதனையை அவர் பார்த்தாரு, என் துக்கம் அவருக்கு தெரிந்தது, என் போராட்டத்தை அவர் என்ன பண்ணார், என்னோடு கூட இருந்து சகித்துக் கொண்டது மட்டும் அல்ல, என்னை தாங்கிட பலம் தந்து தப்பிச் செல்ல வழியும் கொடுத்தவர் அவர் தானே. தாங்கிட பலம் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு உங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம்
கையோட வந்தீங்க. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் வீரமாட்டார். ஒரு நாளும் வீரமாட்டார். கலங்கிடவே வேதம் சொல்கிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை எப்போ எப்போ என் பிரச்சனை வர வரைக்குமா? நிறைய பேர் பண்ற காரியம் தான். பிரச்சனை வரும்போது துதிப்பான், பிரச்சனை வரும்போது பாடுவான், பிரச்சனை இருக்கும்போது முழு நேரம் தேடுவான், முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த விட்டு ஓடுவான். அல்லேலூயா. நம்ம ஆலோசனை தந்தவரை நினைச்சு பாருங்க. நம்ம கூட மரணகிரியின் பள்ளத்தாக்கிலே ஒருத்தர் வந்தார்ல, அவரை நினைக்காம நம்ம இருக்கலாமா? ஒருத்தன் சின்னதா நன்மை செஞ்சிருவான், 3 ஆனப்போ நீ செஞ்ச நன்மையோ மறக்கல, நீ என்ன மறந்துரு, பக்கத்துல கை வச்சு சொல்லு, நீ என்ன மறந்துரு. ஆனா கர்த்தரை ஒரு நாள் மறந்துடாத. இன்னைக்கு வாழ்க்கையை சீர்தூக்கி நிறுத்தி இருக்கிறார, அவரை மறந்துடாத. அவர் கை விட்டு இருந்தா மண்ணோடு மண்ணாயிருப்போமே, அவரை மறந்துடாத. அல்லேலூயா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர் ஒரு நாளும் நான் இடிந்து விடக்கூடாது, உடைந்து விடக்கூடாது என்பதற்காக நான் கூட இருக்கிறேன். கவலைப்படாத, ஒன்னுத்துக்கும் பயப்படாத, நான் கூடயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஆற்றி தேற்றினார். அவரை நான் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் மறக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 73வது சங்கீதத்தில் 24வது வசனம் சொல்லுகிறது. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 73வது சங்கீதத்தில் 24வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. அல்லேலூயா. முடிவு கூட எப்படி இருக்கணும்? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஆரம்பம் எப்படி ஒன்னாதான் இருக்கலாம். நம்மள எப்படின்னா ஆதியில கொண்ட அன்பை அப்படியே விட்டுருவோம். அல்லேலூயா. புதுசா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம பார்க்கணும், ஐயோ ஆண்டவரே, நைட்டெல்லாம் ஜபம் தான். நைட்டு ஜபிப்போம், துதிப்போம், வீட்டுல அப்பா பாப்பாரு, என் பிள்ளையா இது இவ்வளவு நல்லா துதிக்கிறானே, ஆராதிக்கிறானே. கொஞ்ச நாள் போனோடனே அந்த லைட்டு கொஞ்சம் டிம்மா எரியும். அல்லேலூயா. அப்பதான் டேவிட் சொல்லுங்க, அவர் நம்மளை பத்தி தான் பேசுகிறாரு. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, கடைசி புத்தகத்துல சொல்லி இருக்கிறாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று முன்பேர்ல என்ன ஆகுது நம்ம நினைக்கிறோம். அவர் அந்த சமயம் குறிச்சு சொல்றாரு பிரதர், சபை நாம். அல்லேலூயா. அவர் சொல்லுதெல்லாம் எனக்கு தான் சொல்றாரு. அல்லேலூயா. நான் இதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்துல இருப்பேனா என்று என்ன ஆராய்ந்து பார்க்கிறார் ஆண்டவர். ஆதியில நான் எப்படி இருந்தேன், யாவது செய்யணும் ஏசப்பா, அவர் அன்பை யாருக்காவது சொல்லிடணும். இப்ப எத்தனை பேருக்கு அன்பை சொல்றீங்கன்னு கேட்டா, எங்க பிரதர் அவ்வளவு வேலை இருக்கு, அவ்வளவு பிரச்சனை, நேரமே இல்ல. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நேரமே இல்ல பிரதர், கேட்கறீங்களா? ரொம்ப பிஸியா இருக்கிறேன். அண்ணா கேட்டா அவங்க, நான் எப்பவுமே பிஸி தான். என் மக ஒருத்தன் இருக்கிறான், அவங்ககிட்ட சொல்றேன் டைமே இல்லைன்னு. அல்லேலூயா. இல்ல இல்லையா? அவருக்கு கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் இல்லைன்னா கர்த்தர் நேரத்தை வர வச்சிருவாரு. சில நேரத்துல சில காரியத்தை தேவன் ஏன் நம்ம அனுமதிக்கிறாரு, அவரை நம்ம புரிஞ்சுக்கணும் என்பதற்காகத்தான். அவரை போல ஒருத்தர் இல்ல. அல்லேலூயா.
அவரை போல ஒரு தகப்பன் இல்லை, அவரை போல ஒரு நண்பர் இல்லை, அவரை போல ஒரு மனவாளன் இல்லை, அவரை போல ஒரு சிநேகிதனும் இல்லை. அதனாலதான் இப்படி பாட்டு எழுதணும் போல இருக்கு. உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா, உந்தன் அன்பு போல எதுவும் இல்லை ஏசப்பா. உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா, உந்தன் அன்பு போல எதுவும் இல்லை ஏசப்பா. பெற்ற தாயோ தகப்பனோ மறந்துட்டாயோ, என்னை மறவா நினைத்தீரையா. பெற்ற தாயோ தகப்பனோ மறந்துட்டாயோ, என்னை மறவா நினைத்தீரையா. கருவிலே உருவாகும் முன்னே உங்கள் கண்கள் என்னை கண்டதே. கருவிலே உருவாகும் முன்னே உங்கள் கண்கள் என்னை கண்டதே. கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பரிசுத்தமாக்கினீரே பரலோக ராஜாவே. கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பரிசுத்தமாக்கினீரே பரலோக ராஜாவே. நல்லா புரிஞ்சுங்க. கருவிலே உருவாகும்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சுட்டீங்க? அம்மாக்கு எப்ப கன்ஃபார்ம் ஆகும் சொல்லுங்க? அம்மாக்கு வயிற்றுல குழந்தை எப்ப கன்ஃபார்ம் ஆகும் சொல்லுங்க? சொல்ல மாட்டேன்றீங்க. சகோதரிகளா தெரியுமா தெரியாதா? 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அம்மாக்கே தெரியும். ஆனா கருவிலேயே அவர் என்ன கண்டுட்டாரு. என் கருவு அம்மா பார்த்ததா இல்லைன்னு தெரியாது, அம்மா பாட்டுல அவர் பெஸ்ட்னு. அப்பா அம்மா சொன்ன பிறகுதான் பாப்பாங்க. அப்பாவுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் குழந்தை நவருதுங்க. உடனே அப்பா போய் என்ன பாப்பாரு? அது இல்லைன்னா தெரியாது குழந்தை. அல்லேலூயா. நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அவர் என்ன பார்த்துட்டாரு. என் முக சாயல் அவருக்கு தெரியும், என் இருதயத்தின் ஏக்கம் அவருக்கு தெரியும். நான் வளரும் போது அவருக்கு எப்படியா இன்னும் நான் செய்ய போறது எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாரும் மறந்துடலாம். பக்கத்துல கை வச்சு சொல்லு, எல்லாரும் மறந்துடலாம். உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. நல்லா புரிஞ்சுங்க. மரண இருளில நான் நடக்கும்போது என் கூட யார் வந்து மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர்கள் மரண இருளிலே நான் நடக்கும்போது வந்தவரே. அப்ப அவர் ஆலோசனை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மத்த எல்லாத்த கண்ணு சிறந்ததா இருக்கும். அல்லேலூயா. அப்போ அவர் ஆலோசனை கேட்கத்தக்கதாக நான் என்ன பண்ணும்? நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன். சாமுவேல் குட்டி பையன் தான், குட்டி சாமுவேல் தான். இப்போ ஒரு ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் கர்த்தருக்குள்ள போயிட்டாரு, அது வேற வச்சு. ஆனா சின்ன வயசுல இருந்து சாமுவேலுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஏலி சொல்லி கொடுத்தாரு, அடுத்த முறை கூப்பிட்டாருன்னா நீ என்ன பண்ண போயிட்டு சொல்லும், அடியே கேட்கிறேன். அந்த ஒரு வார்த்தை அவர் மரண நாட்கள் வரைக்கும் அவர் மாறவே இல்லையா. நல்ல ஆலோசனைகள் தேவ சமூகத்திலிருந்து வரும்போது கேட்டுக்கோ, அது மாத்திக்காத, என்னைக்குமே மாத்திக்காத. இதை காட்டிலும் பெஸ்டா ஒருத்தர் கொடுப்பா, கண்டிப்பா கொடுக்க மாட்டான். கெட்டு போறதுக்கு 1000 பேர் வந்து உனக்கு வழி காட்டுவான், நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருத்தர் மட்டும் தான் வழி காட்டுவார். அல்லேலூயா. அத்தனை பேர் வழிகளையும் அவமாக்க கூடியது. ஆனா ஆண்டவருடைய வழி எவருமே அவமாக்க முடியாது. அது நன்மையில இதை நடக்க செய்யக்கூடியது. எத்தனை பேர் ஆலோசனை சொன்னாலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், அதுக்கப்புறம் மத்த எல்லார்கிட்டையும் கேட்கிறேன். வேதம் சொல்லுகிறது, முடிவிலே மகிமையில கொண்டு போக கூடிய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை. அப்ப பூரணமா நடத்துவார். 179 வயசு நினைக்கிறேன். ஆபிரகாம் மரித்து போகும்போது 75
மன்னிச்சிருங்க. 127 வயசுல சாராள் மரிச்சு போறாங்க. 175 வயசுல ஆபிரகாம் மரிச்சு. அவர் முடிவு வரைக்கும் சமாதானம். ஆரம்பத்துல 75 வயசு 70 வயசுல தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வாழ்க்கையில தேவன் வருகிறாரு. தேவன் செய்த சகல நன்மைகளை அனுபவித்தாரு. எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு. அப்பா இனத்தை ஜனத்தை எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு. காரானுக்கு வந்துட்டாரு. அப்பா இறக்குற வரைக்கும் அப்பா கூட இருந்தாரு. முடிச்ச பிற்பாடு காரியம் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வந்தாரு. ஆண்டவர் அவன் வீட்டுல வேலைக்காரன 318 பேரை வச்சாரு. நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரன் தான் நமக்கு அப்படியே துள்ளி குதிப்போம். எங்க வீட்டுல வேலைக்காரமா வந்துருவாங்க 318 வேலைக்காரன் வச்சிருந்த ஆபிரகாம கேட்டு பாருங்க, எப்ப ஆண்டவர் வருவாருன்னு பார்த்து கொண்டு இருக்கிறப்பா. அவன் என்ன ஏக்கம்னா எப்படி இருந்துச்சு? நல்ல ஆலோசனை கொடுக்கின்ற ஒரு வர்ணமே. 1000 வேலைக்காரன் வீட்டுல இருக்கான். 318 வேலைக்காரன் தான் ஒரு பெரிய ஆடை கோழிய வாத்தை நல்லா புரிஞ்சுங்க, கோவேறு கழுதைய குதிரைய எல்லாத்தையும் மிகத்து எல்லா வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனா நானும் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கூடாரத்துல உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறாரா? ஆண்டவர் வந்து நல்ல ஆலோசனை கொடுக்கிறாரு. அடுத்த உற்பவ கால திட்டத்திலே நான் வருவேன். அப்ப நீ எதிர்பார்த்து இருக்கிற தெரியுமா? துக்கமுகமா இருக்கிறிய, வேதனையோடு கூட அமர்ந்திருக்கிறிய, அந்த காரியத்தை மாற்றத்தக்கதாக ஒரு காரியம் நடக்கும். அல்லேலூயா. உன் துக்கத்தை சந்தோஷமா மாத்திர ஆலோசனை கொடுக்கிறவர் தேவனே. அப்ப நான் யாருதான் சொல்லணும்? மகிமையின் மன்னவன் என்னோடு வருகிறீர், மாறாத நேசர் என்னோடு இருக்கிறீர். மகிமையின் மன்னவன் உலகம் பகைத்தாலும் உலகம் பெருத்தாலும் என்னோடு இருக்கிறீர். நினைக்கிறவர் அவர்தான், நான் ஆசீர்வதிக்கிறவரும் அவர்தான். நம்ம முடிவு கூட சம்பூர்ணமா இருக்குன்னு நம்ம நினைப்போம்னா தேவ சமூகம் தான் ஆலோசனை கேட்போம். ஆண்டவர் நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். அல்லேலூயா. இல்லைன்னா எல்லார்கிட்டையுமே கேட்டு இருப்போம். இனி வெளியே ஆலோசனை கேட்கறத விடு. வேதம் சொல்லுகிறது சங்கீதங்கள் நீதிமொழிகள் எடுத்துப்போம். நீதிமொழிகளுக்கு எழுதின புத்தகம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 11:14 வாசிங்கம்மா. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் அவங்க விழுந்து போவாங்க. அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால், நல்லா புரிஞ்சுங்க, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க விழுந்து போறாங்க. ஆனா அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் என்னாகும்? அப்போ நம்ம ஆலோசனை எங்க கேட்கணும்னு ஒரு காரியம் இருக்குது. எல்லார்கிட்டையும் போய் கேட்டக்கூடாது. ஆண்டவர் சொல்ற ஆலோசனை எப்படி இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலைங்களா? அப்போ ஆண்டவரை தவிர ஒருவேளை தேவ மனுஷனோ தேவனிடத்துல தவிர நான் ஆலோசனை போய் எல்லாரிடத்திலும் கேட்டு இருக்கவே கூடாது. வெளியே கேட்கும் பொழுது என்ன நடக்குதா? இன்னொரு வசதி வாசிப்போம். நீதிமொழிகளுக்கு எழுதின புத்தகம் 1வது முதல் நீதிமொழிகள் 30வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, தேவ சமூகத்துல வந்து ஆலோசனை கேட்க மாட்டீங்கன்னா நீ ஆலோசனை விரும்ப மாட்ட. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவாங்க. ஓகே ரைட், அநேக ஆலோசனைக்காரர்கள் தான் நன்மையா இருக்கும். ஆனா ஆலோசனை சொல்லுகின்ற இடத்துல ஆலோசனை கேட்க கூடாதபடிக்கு எங்கே கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கப்பா கேக்குறீங்க? வெளியே போய் கேட்கிறேன். ஆண்டவர் இங்க சொல்றாரு, வாசிங்கம்மா. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்றீங்க.
ஆண்டவர் உள்ள வந்து தேவ சமூகத்துல ஆலோசனை சொல்லி இந்த தப்ப செய்யாதடா, சபைக்கு வராம இருக்கிறிய, தேவனை தேடாம இருக்கிறியன்னு சொன்னா அவருக்கு வேற வேலை இல்லப்பா. எங்களுக்கு 1000 வேலை இருக்குது, உங்களுக்கு வேலை இருக்குது, நீங்க வேலை இல்லதான், உண்மைதான். நல்லா புரிஞ்சுங்க. ஆனா கர்த்தருக்கு முன்பாக ஊழியக்காரனா நிக்கிறேன். ஒருவேளை கடிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணது வந்து என்னை கடிந்து கொண்ட பிற்பாடுதான் உங்களை கடிந்து கொள்ளுங்க. ஜனங்க இன்னைக்கு என்ன மனநிலை தெரியுமா? தேவன் சில காரியத்தை சொல்லும் போது அசட்டை பண்றோம். இது வேண்டாம்னு சொன்னாரு, இந்த பாவம் வேண்டாம், இந்த தப்பு வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வேண்டாம்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு மனம் இல்லை. சமாரியா ஸ்திரீ ஆண்டவர் ஏன் போய் பார்க்கணும்னு எத்தனை பேர் யோசனை பண்ணீங்க? அத்தினால நம்ம ஊருக்கே அழகி. சமாரியா ஸ்திரீ யார்தான்? அந்த ஊருக்கே அழகி. சமாரியா ஸ்திரீ வீட்டை யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, அம்மா அந்த அம்மா அந்த அழகி வீடு எங்க கேட்டா நீ ஸ்ட்ரைட்டா போ, அப்படி திரும்ப அப்படி வந்துரு அப்படின்னு கரெக்டா சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்கள் அழகை தேடி போகவில்லை, அவர்கள் இருக்கிற நிலையை தேவன் அறிந்தபடியினால அந்த வாழ்க்கையிலிருந்து திரும்ப தேவன் விரும்புகின்றார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாரு. என்னவா? சமாரியா ஸ்திரீயுடைய இந்த ஊர் வழியா போறாரு. கரெக்டா அந்த அம்மா வீட்டை விட்டு வர நேரம் கூட ஆண்டவருக்கு தெரியும். கரெக்டா வரும்பொழுது பேசினார். அவர் ஆலோசனை அந்த அம்மா கேட்டபோது அவர்கள் வாழ்க்கை மாறினது. அந்த ஆலோசனை அநேகரை தேவனுக்குள்ளாக ஆதாயப்படுத்தத்தக்கதாக அவர்கள் ஊழியக்காரியாய் மாற்றினது. இம்மட்டும் அந்த அம்மாவை எப்படின்னு சொல்லிப்பாங்க அந்த ஊர் முழுவதும், ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுவா பயங்கரமானது. அல்லேலூயா. எப்படி சொல்லிருப்பாங்க அவங்கள? ஆனா இன்னைக்கு உங்களை என்னை எப்படி பார்த்து சொல்றாங்க? கனமுள்ள சகோதரிப்பா, அவங்க ஜெபிச்சாங்கன்னா அவங்க கரம் பட்டுச்சுன்னா கூட கர்த்தர் உடனே கேட்டு என்ன பண்ணாரு? இன்னைக்கு அந்த நிலையில தேவன் உங்களையும் என்னையும் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த கடிந்து கொள்ளுதல் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை மாறியே இருக்காது. இன்னைக்கு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கின்ற மனம் நம்ம கிட்ட இல்லாதபடியினால்தான் நம்ம வாழ்க்கை இன்னும் அதே இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை என் ஆலோசனையை அவர்கள் என்ன பண்ணல, விரும்பல, என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்றாங்கப்பா. சிலருக்கு நீதிமொழிகள் சொல்லும் 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்துல அந்த ஆலோசனை இன்பமா இருக்கும். எதுவா வாசி? நியாயமானவைகள், துர்மார்க்கருடைய ஆலோசனையோ எப்படி துர்மார்க்கம். ஐயோ பிரதர், வீட்டுல சண்டை வந்துச்சுன்னா சோறு தின்னாருடா, நம்மால சொல்லி அனுப்புறோம், தின்னாத. அல்லேலூயா. இருக்கிற சாப்பாடு நாய்க்கு போடு, அது சாப்பிட்டோம், வீட்டை அது பாதுகாத்துக்கோ. அல்லேலூயா. எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க அன்பின் விருது எதுக்கு செஞ்சீங்க சொல்லுங்க? ஒண்ணு, உங்க கையினால மத்தவங்களுக்கு பரிமாற போறீங்க. இன்னொரு விஷயம், ஏழைக்கு இறங்குகின்றவன் கர்த்தருக்கு நீங்க கையினால செஞ்சு வந்த அந்த சாப்பாடை இல்லாத யாரோ ஒரு தரித்திரனுக்கு கொடுத்து தேவனுடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு ஆலோசனை சொன்னா நம்மளுக்கு எப்படி இது ஒத்திக்கு நேர்ந்து விடுதாரு. ஆனா அநேக ஆலோசனை சொன்னா கேட்கறதுக்கு காது குத்திக்கிறது நல்லா இருக்குது. இதை செய் அதை செய், முரட்டாட்டம் ஒண்ணு, இப்படி வாழ அப்படி வாழனா நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துடும். சிலர் தான் சொல்லுவான், துக்கமா இருந்தா குடிகாரங்கிட்ட போய் ஒரு குடிகாரன் ஆலோசனை கேட்கறான். அந்த குடிகாரன் இந்த குடிகாரனுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவான்? துக்கமா இருந்தா வா ஒரு கட்டிங், அவன் ஆலோசனை பாருங்க, நம்மளுக்கு அது இன்பமா இருக்கும். அல்லேலூயா. உன் வீரத்தை காட்டுனா இதை செய்யலான்னு சொல்லிட்டு சிலர் ஆலோசனை சொல்றாங்க. அந்த ஆலோசனை கடைசியில அவன் வீரத்தை வேற எங்கேயும் கொண்டு போய் காட்டியிருக்கு. நன்மைக்கு ஏதுவான ஆலோசனை கேட்கத்தக்கதாக இங்க ஜனங்களுக்கு காதுகள் இல்லாமல் போனபடியினால்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லி. அல்லேலூயா. வாசிக்கும் அந்த வசனத்தை. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துர்மார்க்கனுடைய ஆலோசனைகளோ. அல்லேலூயா. சாலமோனுக்கு ஒரு பையன் இருந்தான், ரெகபயாம்னு சொல்லிட்டு. யாரு?
சாலமோனுடைய பையன் பேர் தெரியுமா? சாலமோனுக்கு தெரியும் அவருக்கு எத்தனை ஒய்ஃப்னு கேட்டா கரெக்டா நம்மளால சொல்லுவான். அவன் பாருங்க, அவன் ஞானத்தெல்லாம் பாருங்க, அவனை போல நானும் வர ஒருத்தர் இல்லை. அவனுக்கு முன்னாடியும் பிறக்கல, அவனுக்கு பின்னாடியே இல்லை. அதெல்லாம் சொல்ல மாட்டான். சாலமோனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்டா கரெக்டா நம்மளால சொல்லுவான். எத்தனை பொண்டாட்டா? ஒரு பொண்டாட்டி. அவன் பார்வையில எங்க இருக்குது? நான் கடந்த நாட்கள்ல வண்டி கொண்டு போயினேன்னு அப்ப என்ன பாஸ்டர் கூப்பிட்டு வச்சு அந்த ஒரு காரியத்தை கேட்டேன். ஒரு காரியத்தை நான் கேட்டுட்டேன், அது எனக்கு தவறான்னு தெரியல. நான் நார்மலா கேட்ட ஒரு விஷயத்த அப்ப பாஸ்டர் என்ன கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பேசக்கூடாதுப்பா, நீ உன் பார்வையும் அப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடிந்து கொள்றாங்க சில காரியத்தை. இப்ப என்னுடைய வயசுல சின்னவங்க, நான் ஊழியக்காரனா இருக்கேன் அப்படின்ற ஒரு காரியம் கிடையாது. சில காரியங்கள் கடிந்து கொள்ளும் போது நான் என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்றேன் இல்லைங்களா? நம்மால் கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி பாருங்களேன். சாலமோனுக்கு அநேக காரியத்தை தேவன் கொடுத்தார். அவன் தேவனிடத்துல போய் கேட்கும்போது என்ன தெரியுமா கேட்டான்? செல்வத்தையோ பொண்ணையோ பொருளையோ எதுவுமே கேட்கல. அல்லேலூயா. அவன் அப்பாவுடைய இருதயம் அவன்கிட்ட இருந்துச்சு. அதனால போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆளத்தக்கதாக ஞானத்தை கொடுங்க. ஜனங்களை ஆளத்தக்கதாக அப்படின்றது, ஜனங்களை ஆளத்தக்கதாக எது கேட்டா? ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, நீ கேளாத எதை கொடுத்தாரு? நீ கேட்காத போதுதான் கர்த்தர் எல்லாம் கொடுப்பாரு. மூணு நேரம் ஆண்டவரு கடன் வாங்கிட்டு ஆண்டவரு கடன்காரன் வீட்டுக்கு வருவோம்னா ஏன் வாங்குற? அல்லேலூயா. வாங்கும் போது என்ன பண்றது இல்ல, ஆண்டவரை கேட்கறது இல்ல ஆலோசனை. ஆண்டவரே இந்த கடன் வாங்க போற ஆண்டவரே, இது வாங்கினா நல்லா இருக்குமா? அதெல்லாம் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. அக்கா சொல்றாங்க நீ வந்து சேர்ந்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனை கேட்டு போய் நீ கேட்ட. இன்னைக்கு அக்கா ஆலோசனை எங்க நிறுத்திச்சு? எங்கப்பா நிறுத்திச்சு? கடங்காச்சு ஆகிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தட்டல் தான் வாங்கினேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எதை வாங்கினேன்? ஒரே ஒரு குரூப்ல சேர்ந்து ஒன்னே ஒன்று தான் பதில் வாங்கினேன். இப்போ ஒண்ணு என்னாச்சு? அது முடிஞ்சோடனே 30,000 முடிஞ்சோடனே அவனே ஆஃபர் கொடுக்குறான், 60,000 ரூபாய் தரேன். இன்னும் நீ கடைக்காரனா தான் இருக்கணும். அப்ப அந்த சூழ்நிலைக்கு அந்த காசு எனக்கு என்ன பண்ணுது? தேவைப்படுகிறது. பாருங்க ஆலோசனை எப்படி வருது பாருங்க. உன்னை உலகத்திலே மாட்டி வைத்து நீ தேவனை தேடக்கூடாது, உன் சிந்தனை தேவனுக்குள்ளாக இருக்கக்கூடாது என்பதற்காக கடன் மேல கடனா வாங்க சொல்ற ஆலோசனை கொடுக்கும் பொழுது எனக்கு இன்பமா இருக்குது. கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டு ஆண்டவரே நீ என்னை கடிந்து கொண்டிருக்கிறீரே, நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே, என்னை ஏன் கடன் வாங்குறது, என் கையை நீட்டுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஆலோசனை தேவனிடத்துல கேட்டீங்க? அல்லேலூயா. ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன்பா பிரச்சனை வந்துட்ட பிறகு ஆலோசனை கேட்கறதுக்கு தேவ சமூகத்துக்கு வரும், தப்பு இல்ல. ஆனா ஆண்டவரே ஒரு நாள் எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த காலையில கிருபையா என்னை எழுப்பி கொடுத்திருக்கிறீங்க, என் மரணத்தை மாத்தி இருக்கிறீங்க, ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, நன்மையை செஞ்சிருக்கிறீங்க, என் வாழ்க்கையில ஆலோசனை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. ஏன் கேட்கல? சரி, சாலமோனுக்குள்ள வந்தல கொஞ்சம். சாலமோனுக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேரு ரெகபெயாம். அவன் பேர் என்னது? மரிபெருகு தேசம். தாவீது பையன் யாரு? தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா. சத்தமா தான் சொன்னாங்களா? சாலமோன். சாலமோனுடைய பையன் ரெகபெயாம். இவர் எப்படிதம்மா? அப்பா ஞானத்தினால சகலத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டாரு. இப்போ புள்ள என்ன பண்ணிருக்கணும்? அப்பா கூட இருந்தவங்க, தேவனோட கூட இருந்தவங்க இல்லைங்களா? அவங்க ஆலோசனை கேட்டு என்ன பண்ணணும், நடந்திருக்கணுமா இல்லையா? ஆனா அவன் அதை செய்யல. அவருக்கு ஒரே ஃப்ரெண்டு தான், இளஞ்சிட்டு இளமட்டு. கொஞ்சம் சண்டை பண்ணிக்கலாம். அல்லேலூயா. அவருக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ரொம்ப அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தான் கேட்பாரு. அங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்கொண்டு இன்னொரு விஷயத்துக்குள்ள கடந்து சொல்லுவோம். எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். என்னோட கூட திருப்பி கொடுங்க. 1 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இல்ல 4ல இருந்து வாசிங்கம்மா பார்க்கலாம். உம்முடைய தகப்பன், அங்க ஜனங்கள் வராங்க. யார்கிட்ட? ரெகபெயாம் இடத்துல வராங்க. வந்து சொல்றாங்கப்பா, சாலமோன் எங்களுக்கு என்ன பண்ணாரு, ரொம்ப பாரமான நுகத்தை எங்க மேல வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ உன் நாட்கள் வந்துடுச்சு, நீ ஒரு காரியத்தை செய், இதெல்லாம் மாத்தினா இன்னும் நான் உங்களுக்கு உங்க கூட ஸ்ட்ரென்த்தா இருப்பேன்னு சொல்லிட்டு ஜனங்கள் சொல்ல வராங்க. அங்க நடக்கின்ற சம்பவத்தை பாருங்க, வாசிங்கம்மா. இப்போ உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்பொழுதும்
நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின பாரமான நுகத்தையும் வாசிங்கம்மா. அப்பொழுது ஒழுங்கா வாசிங்க மறுபடியும். பாரமான நுகத்தை லகுவாக்கும் அப்பொழுது உண்மை செய்வ. தவிதா கண்ணாடி வேணுமா? இல்ல இப்ப எனக்கு வேணா போல இருக்கு. தவிதாக்கு தான் கண்ணாடி வேணும். இல்ல அன்னைக்கு கேட்டேன் நான், தவிதா இல்லடாடி எனக்கு இப்பெல்லாம் சரியாவே என்ன தெரிய மாட்டேங்குது, எல்லாம் டபுள் டபுளா தெரிஞ்சிருந்துச்சு. அல்லேலூயா. எனக்கும் டபுள் டபுளா தான் தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ண, பாஸ்டமா தான் வாங்கி கொடுத்தாங்க கண்ணாடி. அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, வைத்த பாரத்தின் நுகத்தை லகுவாக்கும் அப்பொழுதும் என்ன பண்ணுவோம், சேவிப்போம் சொல்லிட்டு ஜனங்கள்லாம் வந்து சொல்றாங்க. இப்போ ரெகபயாம் என்ன சொல்லிருக்கணும்? இல்ல நம்ம என்ன சொல்லிருக்கணும்? பொதுவா லகுவாக்குறேன், ஏன்னா ராஜா வச்சு உங்களை உயர்த்தி வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்களாம் வந்து சொல்றீங்க, பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஊழியக்காரன் வந்து ஜெபம் பண்ண சொன்னார், என்ன சொல்றாரு? யோசிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? அந்த ஒரு அந்நியம் போயிடும். என்னடா நம்ம 1000 பிரச்சனை வந்து ஒரு ஜெபம் பண்ண சொல்றோம், இந்த ஆள் என்ன பண்றான்? யோசிக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கேளுங்க, அந்த ராஜா அந்த மனநிலையில் தான் என்ன நடக்கின்ற காரியத்தை வாசிங்கம்மா தொடர்ந்து. அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். ரெகபயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு கூட என்ன பண்ணா? ஆலோசனை பண்ண. அடுத்த வசனம் 8வது வசனம் வாசிங்க. முதியோரோடு கூட ஆலோசனை பண்ணா, ஆனா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை நல்லா புரிஞ்சுங்க. என்ன பண்ணிட்டான்? அப்பா அன்னைக்கு தேவ சமூகத்துல, அதாவது ராஜ்ய பாரத்துல இருக்கும்போது ராஜாவோடு கூட அந்த நாணத்தை கேட்டவர்கள், தேவனை தெரிந்து கொண்டவர்கள், அவர்கள் எல்லாம் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிட்டான். என்ன நடந்ததுதான்? அவன் அந்த ஆலோசனை வாசிங்க. இப்ப முதியோர்கள் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற யாரோடு கூட ஆலோசனை பண்றாரு? அவர் சொல்றாரு, நம்ம கொஞ்சம் மோட்டாட்டம் பண்ணாதானே நம்ம. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? என்னைக்கு பெருமை உனக்கு வந்திருக்கோ அன்னைக்கு உங்க கனத்தை தேவனை எடுத்துருவாரு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நம்மள தேவன் உயர்த்த 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 நமக்குள்ள காரணம் வந்துடணும். ஆண்டவரை எவ்வளவு உயர்த்தி வச்சுக்கிறீங்க ஆண்டவர். நான் நிறைய நேரத்தில் நினைப்பேன், தகுதியே இல்லாத ஆண்டவரை, எனக்கு ஒன்னுத்துக்கும் தகுதி இல்லை, நீங்க தனியா உயர்த்தி வச்சுக்கிறீங்க ஆண்டவரை. தகுதி இல்லாத நம்மை உயர்த்தும் பொழுது நம் மனநிலை எப்படி மாறணும்? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரை, உமக்கு நன்றி ஆண்டவரை. எத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில செய்திருக்கிறேன் ஆண்டவர். ஆனா அநேக நேரத்துல நம்ம தேவனிடத்துல ஆலோசனை கேட்பது இல்ல. தேவ பிள்ளைகளோடு கூட கலந்து நல்ல பிறகு நான் எல்லாரையும் சொல்லக்கூடாது, ஆவிக்குரியவர்களோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க, பழக்க வச்சுக்கன்னு வச்சுங்களேன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? தானியேலை பார்த்தா 3 பேர் இருந்தாங்க. யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க பேர் அதானா? மீஷாவேல், அப்புறம் அப்புறம் பாபிலோன்ல வச்ச பேர்லாம் நமக்கு தெரியுது. நம்மளுக்கு தருணம்னா தெரியும், வருணம்னா தெரியும், தானியல்னா தெரியாது. பேருக்கு அர்த்தம் தெரியாது. பேருக்கு என்ன தெரியாது? எது பேரு உங்க பேருக்கு அர்த்தம் தெரியும்? தெரியுமா தெரியாதா? எனக்கு பேர் வச்சாங்க. எனக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு எனக்கு பாஸ்ட் வந்து பேர் வைக்கிறாரு. சபையில ஒரு சபையில உங்களை போல விசுவாசிகளை அடங்கி இருப்பேன். அவர் எது சொன்னாலும் செய்வேன். சபையில போயிட்டு ஒன்றும் இல்லை, அவர் சனிக்கிழமையான சாவி என்கிட்ட தான் இருக்கு, எப்பயுமே சாவி என்கிட்ட தான் இருக்கும். அவர் சொல்றாரு, சபையை கிளீன் பண்ற தம்பி அப்படின்றாரு. ஒன்றும் சொல்லிட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான்.
இப்ப சபையை கிளீன் பண்ற தம்பின்னா எத்தனை தம்பிங்க அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கல்யாணம் ஆனவன், எனக்கு 2 குழந்தை இருக்குது. அவருக்கு நான் மட்டும்தான் அங்க தம்பி, வேற யாரும் வரமாட்டாங்க. வந்தா இப்ப பாஸ்டம்மா கூட வரணும், இல்ல அப்போ அற்புத லட்சணம் கூட இருந்தாப்புல அவர்லாம் வருவாப்புல. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நான் தான் போய் சபை கவனம். எப்படிதம்மா இப்படிலாம் கிடையாது. சபை அங்கே பெரிய பெரிய டெரஸ்லாம் இருக்கும், சபைக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போய் வெளியே வச்சிடணும். பாஸ்ட் எப்படிதம்மா கவன சொல்லுவாரு, முதல்ல சாதாரணமாக தண்ணி ஊற்றி கவனம், 2வது ஷாம்பு போட்டு கவனம், 3வது கம்ஃபர்ட் போட்டு தொடச்சி கிளீனாக ஸ்மெல் அப்படியே வரணும், உள்ள வர சொல்லி வாசனையாக இருக்கணும், அப்படி கவனம். அதுக்கு நான் எல்லா பேர்த்தையும் வெளியே வச்சுட்டு கழுவி தொடச்சி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இதை முடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகிடும் எனக்கு. அவர் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் நான் என்ன பண்ணோம், கீழ்ப்படிந்து நடக்கும். அன்னைக்கு என் கீழ்ப்படிதல் ஆண்டவர் பார்த்தாரன்னோ, இன்னைக்கு தேவன் என்ன பண்றாரு, என்னை நடத்தி வருகின்றார். நம்ம எத்தனை உயர்த்தி கொண்டு போயிருந்தாலும் நம்ம தாழ்ந்து கொண்டே வாங்கலாம், கர்த்தர் இன்னும் உயர்த்தி கொண்டே போவார். நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம், மாயம் செய்யணும். அல்லேலூயா. நம்ம அந்த மண்டலத்தில் தானே இருக்கிறோம். இப்போ வாலிபரோடு கூட போயிட்டு நான் ஆலோசனை கேட்கிறோம், ஆவிக்குரியவனோடு கூட ஆலோசனை கேட்பது இல்லை. ஆவிக்குரியவனோடு கூட அனுபவம் இருக்குமானால், ஒரு தானியலை பார்த்த 3 பேருக்கு என்ன பண்ணுது, எங்களுக்கு அக்கினி சுவாலையில போட்டாலும் நான் ஆண்டவரை தவிர ஒருத்தர் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுவேன் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டினபடியினாலே கர்த்தரே அவர்களுக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா. நீ யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்காத, ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரை நீங்க பார்த்துங்க ஆண்டவருடைய வாழ்க்கைய அப்படின்னு சொல்லி பாரு. ஆண்டவர் பார்த்துக்கிறது வித்தியாசமா இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட நிறைய நேரத்துல எதிர்த்து பேசுறாரு, ஆனா இப்ப பேசுறது இல்ல. அது ஆரம்ப காலகட்டத்தில் கேட்டுருவோம், டப்பு டப்புன்னு கேட்டுருவாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் சிலர் வச்சு என்னை நடத்தும் போது எனக்கு வித்தியாசமா இருக்கும். ஆண்டவரே நீங்க எத்தனை மேன்மை நிறைந்தவர்கள் ஆண்டவர். ஆவிக்குரியவனோடு கூட ஆலோசனை கேட்டு போற, அந்த ஆலோசனை உன்னை நல்ல வழியில நடத்தும். நீ வரவன் போறவன் ஃப்ரெண்டு எல்லார்கிட்டையும் கேட்டேன்னு வச்சுக்க, எது போல்றமா ரெகபயம் போல ஆயிடுவோம். என்ன நடந்ததா வாசிங்கம்மா. இப்போ உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்களுடைய நுகத்தை பாரமாக்கினான், நீ எங்களுக்கு லகுவாக்கும் என்று ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கணும் பருமனாக இருக்கும். இப்பொழுதும் அவர் என்ன சொல்லாரு, என் சுண்டு விரல் பருமனா இருக்கணும், எங்க அப்பா செஞ்ச காரியத்தை காட்டினோம் என்னுடைய காரியங்கள் இன்னும் அதிகமா இருக்கும், அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. இப்படின்னு சொன்னா எந்த ஜனங்க கூட இருப்பாங்க? எல்லாம் சொல்லிட்டாங்க, தாவீதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லடா, நீ போடா. அதனால என்ன தெரியுமா நடந்துச்சு, யெரொபெயாமை விட்டு 11 கோத்திரங்கள் கடந்து போயிட்டாங்க. யூதா ஒரே ஒரு கோத்திரம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் தாவீது நிமித்தமாய் தேவன் அவனோடு கூட இருக்க வைத்தார். சில நேரத்துல நல்ல ஆலோசனைகள் நல் வழியிலே நம்ம நடத்தோம். அவன் பெரியவருடைய ஆலோசனை கேட்டிருந்தா எல்லா ஜனங்களும் அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்திருப்பாங்க. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, 19 அதிக வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. நேரம் இல்லாதனால கொஞ்சம் உங்களுக்கு துரிதமா கொண்டு பாருங்க. அங்க ரெகபெயாமுடைய ஆலோசனை வித்தியாசமா இருந்தபடியினால ஜனங்கள் எல்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க. ஆவிக்குரியவனுடைய காரியத்தை நீ கேட்காம மாம்சத்துக்குரியவனுடைய காரியத்தை நீ கேட்பாயானால் உன்னிடத்தில் இருப்பது எல்லாம் உன்னை விட்டு கடந்து சென்று விடும். அப்ப எப்படி ஆலோசனை கேட்கணும்? இன்னொரு காரியத்தை பார்ப்போம், எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம், என்னோட கூட திருப்பி கொள்வோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். அவன் மனுஷனும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து அமலேக்கியர் தென்புறத்தின் சீமையின் மேலும்
சிக்லாக்கின் மேலும் சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியோர்களையும் பெரியோர்களையும் சிறைப்படுத்த ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே என்ன பண்ணிட்டாங்க, போய்விட்டார்கள். தாவீது அவன் மனுஷனும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதும் என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்க அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இப்போ நம்ம கிட்ட இருந்தது நம்மள விட்டு போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, சத்தமிட்டு அழுகுறாங்க. தாவீதுக்கு ஒரு காரியம் தெரியும், நம்ம கிட்ட இருந்து ஒரு வேலை ஒரு காரியம் எடுக்கப்பட்டுச்சுன்னா நான் யார்கிட்ட போய் முறையிடணும்? யெரொபெயாம் போல போயிட்டு தன்னுடைய நண்பர்கிட்ட பேசுற ஆள் கிடையாது. அவரு ஒண்ணு செய்வாரு, என்ன செய்வாரு தெரியுங்களா? வாசிங்கம்மா. தாவீதின் 2 மனைவிகளாகிய அபிகாயிலும் சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் யாரு கல்ல கோபத்துல என்ன பண்ணுதுன்னு தெரியாம பிரச்சனைக்கு காரணம் யார்தான்? அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டோம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணம் என் மகன் வந்து நீங்க வரல, காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்க ஐயா. அல்லேலூயா. அவன் எதை பண்ணாலும் கடைசியில யார் மேல தான் திருப்பி விட்டுருவான்? உங்களை தான் வந்தது. இப்ப ஜனங்கள் தாவீதுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஏன் ஒரு பொண்டாட்டி இருந்தா கூட பரவாயில்ல, எத்தனை பொண்டாட்டி இருக்கு? 2 பேரையும் ஆசாசியா வச்சுட்டு அபிகாயிலையும் தூக்கி விட்டாங்க. அல்லேலூயா. தாவீதுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஒரு புறம் அவங்க எல்லாத்தையும் தூக்கி போயிட்டாங்கப்பா, என் பிள்ளைகளையும் என் மனைவி எல்லாத்தையும் தூக்கி போயிட்டாங்க. ஒரு புறம் கூட இருந்த ஜனங்கள் கல்லெறிந்து இவனை கொண்டு விடலாமா என்று யோசிக்கிறார்கள். நெருக்கமும் நிந்தனைகளும் தாவீதுக்கு வரும்போது தாவீது ஒரு காரியத்தை செய்வான். என்னையா செய்வான்? வாசிக்க பார்க்கலாம். தாவீதின் அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தர் என்னும் என்ன பண்றா? யார்கிட்ட போனா? ஸ்ட்ரைட்டா ஆலயத்துக்கு போயிட்டான். அப்பா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆவிக்குரியவனாகிய உன்னிடத்துல நான் என்ன கேட்கறதுன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு சொல்லு. நடக்கின்ற காரியத்தை தாவீது அபிமெலேக்கின் குமாரனாகிய அகியேத்தர் என்னும் ஆசாரியை நோக்கி ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்றான். அபியேத்தர் ஏபோத்தை தாவீதிடத்திலே கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரவே தொடரட்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதற்கு பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்றான். அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேர் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் என்ன பண்ணாங்க? நின்னுட்டாங்க. தாவீது 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்ந்து போனபடியினாலே பேசோர் ஆற்றங்கரை கடக்கப்படாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்களை கண்டு நல்ல பொருட்கள் கொண்டு வராங்க. தாவீது பேசுறாரு. அவன் சொல்றான், என்னை எங்க எஜமான கிட்ட விட்டுற மாட்டீங்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் பின்தொடர்ன்னு சொல்லிட்டா இல்லைங்களா, யாராவது ஒரு ஆளை விட்டு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்க வச்சிருவாரு. நடக்கின்ற காரியத்தை நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் வாசிங்க, அப்பதான் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. தாவீது அந்த எகிப்தியன் அடிமையை கூட்டி கொண்டு போறான். அவன் கரெக்டா போயிட்டு எந்த இடத்துல தன் பிள்ளைகளை தன் மனைவி தாவீது இழந்தானோ அதே இடத்தை காண்பித்து கொடுக்கிறான். நீ தேவனிடத்துல ஆலோசனை கேட்பாயானால் அடிமையை கொண்டு உனக்கு தேவன் ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா.
நீ போயிட்டு நண்பர்களை கேட்கிற, அவங்கள கேட்கிற, இவங்கள கேட்கிறேன்னு கேட்டா இருக்கத்தையும் இழந்துருவேன். நம்ம ஆலோசனை கேட்கறதுக்கு ஒரு இடங்குது. தேவ சமூகத்தை தவிர வேற எங்கேயும் போக கூடாது. நீ போய் தேவ சமூகத்தை ஆலோசனை கேட்டு போற, நீ இழந்ததை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவன் உனக்கு திருப்பி கொடுத்துருவார். உங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. 19-18 இருந்து வாசிங்கம்மா. இல்ல 17 இருந்து வாசிங்கம்மா. அவர்களை தாவீது சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்கள் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கன் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவியும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரனிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பாயானால் உனக்கு எந்த இடத்திலும் இழப்பு வராதபடிக்கு, சிறிதாகிலும் பெரிதாகிலும் எதையும் இழந்து விடாதபடிக்கு தேவன் உனக்கு திறமை கொடுப்பார். நீ மனுஷனிடத்துல ஆலோசனை கேட்டா இருக்கட்டும், பக்கத்துல கை கூப்பி கேளுங்க. யாருக்கிட்ட ஆலோசனை கேட்க போறீங்க? யாருக்கிட்ட கேட்ட கரெக்டா இருக்கும்? யாருக்கிட்ட கேட்டா? இதுக்கு முன்னாடி போயிட்டு அக்கா கிட்ட கேட்பீங்க. நிறைய பேர் என் ஃப்ரெண்டுங்க, பிரதர் என் ஃப்ரெண்ட போல யாரு அப்படின்னு பார்த்தவர் தான் யெரொபெயாம். அவர் வாழ்க்கை வீணா போனதுக்கு காரணமே யாருதான்? நீங்க அவர் அத்தியாயத்தை போய் நீங்க வாசிச்சு பாருங்க. ராஜாக்கள் புத்தகத்துல வாசிச்சு பாருங்களேன். அவரு ஜனங்கள் அவனை எதிர்த்து வந்தபடியினால அவன் தேசத்துக்கு ஓடி போனான். ராஜா என்பதை மறந்து கனம் பண்ண வேண்டிய ஜனங்கள் அவனை கனம் பண்ணாம திரட்டி விட்டாங்க. அவன் உயிருக்கு பயந்து ஓடி போனான்னா காரணம் என்ன? ஆலோசனை தேவனிடத்தில் கேட்காதபடியினால. நீங்க அநேக ஜனங்கள் தேவ பிள்ளைகள் என்று சொன்ன போதிலும் ஆலோசனை தேவன் கிட்ட கேட்காம மத்த ஜனத்திடத்துல கேட்கிறோம். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். உனக்கு பிரச்சனை வரும்போது தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிறது. ஒருவேளை ஊழியக்காரன் பேசணும்னா ஊழியக்காரனை விட்டு முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர், ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாத்துங்க, ஆண்டவரே இந்த போராட்டம் என் வாழ்க்கையில எப்படி வந்துச்சு, இந்த காரியங்கள் இந்த தந்திரங்களை என் வாழ்க்கையில எப்படி நடத்துதுன்னு நீ தேவனிடத்துல ஆலோசனை கேட்பாயானால் கர்த்தர் உன்னை நடத்துகின்ற விதம் வித்தியாசமாய் இருக்கும். நீ இழந்து போனதை பெற்றுக் கொள்வாய். நீ அதை விட்டு அவன்கிட்ட கேட்கிற இவன்கிட்ட கேட்கறா இருக்கத்தையும் இழந்து போகத்தக்கதாக காரியங்கள் நடக்கும். ஒரு தேவ மனுஷனுக்கும் மனுஷிக்கும் நல்லா தெரியணும், என் ஆலோசனை அவரே. வேதம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது, அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தது மட்டும் அல்ல, எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரனிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாதபடிக்கு எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இழந்ததை திருப்பிக் கொள்ளத்தக்கதாக இனி எங்க ஆலோசனை உமக்கு நேராக இருக்கட்டும் ஆண்டவரே. இனி எங்க ஆலோசனை உமக்கு நேராக இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாமே ஒப்பு கொடுத்து சொல்லுகிற ஆண்டவரே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன்.